ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பிளாக் சம்மனர் சீசன் 1 எபிசோட் 7 பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐகார்ட்லேயே பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ வில்லத்தனமா உட்காந்துட்டு இவனுங்களாம் ஏ ரேங்க்ல இருக்க தகுதியே இல்ல, 2 அடி அடிச்சதுக்கே மயங்கிட்டாங்கன்னு சொல்றான். உடனே டோயா, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லவும் கெல்வின் ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டு, என் ரேஞ்சுக்குலாம் நீ ஒரு குட்டி பையன் சொல்லிட்டு, சரி நம்ம வேணா ஒரு கேம் விளாடலாம், இந்த பேட்டில்ல உங்க 4 பேருக்கு எதிரா நான் மட்டும் சண்டை போடுறேன், இதுல தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்க சொல்றதை செய்யணும்னு கெல்வின் சொல்லவும், நீ சொல்றதெல்லாம் ஓகே, ஆனா நானும் தனியா தான் சண்டை போடுவேன்னு டோயா சொல்றான். உடனே செட்சுனா வேணான்னு மண்டையாட்டிட்டு நம்ம டீமா சண்டை போடுறது தான் சேஃப்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரை எப்படி சண்டை போடலாம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹே கெல்வின், நானும் இந்த பேட்டில் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சேரா சொல்லவும் நம்ம ஹீரோவும் என்னென்னமோ சொல்லி சமாளிக்க பாக்குறான். ஆனா சேரா விடாம அதே சொல்லிட்டு இருக்காவும். உடனே கெல்வின் எஃபில் அந்த பேஸ்கெட் எடுத்துருவான்னு சொல்றான். பார்த்தா அதுல இருக்க சாப்பாடை பார்க்கவும் சேரா மனசு மாறிடுறா. அப்ப எஃபில் அவங்க 4 பேரும் வேற வேற டெக்னிக் யூஸ் பண்றவங்க, அதனால இந்த பேட்டில் கஷ்டமா இருக்கும்னு சொல்லவும், நீ எதுவும் கவலைப்படாத, அதான் இந்த வெப்பன் என்கிட்ட இருக்கேன்னு கெல்வின் சொல்றான். இங்க அந்த 4 ஹீரோஸும் நம்ம உயிரை கொடுத்தாச்சும் அவனை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க கிட்ட இருக்க ஃபேரி மேஜிக்கை யூஸ் பண்றாங்க. இதை பார்த்த கெல்வின் இந்த மேஜிக் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு யோசிக்கிறான். அப்ப டோயா ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ண வரான். ஆனா நம்ம ஹீரோ பதிலுக்கு அட்டாக் பண்றான். அதை செட்சுனா தடுத்துட்டு அவளும் திரும்ப ஒரு ஸ்லாஷ் அனுப்புறான். இப்ப நானான்ற சின்ன பொண்ணு அவகிட்ட இருக்க டிராகனை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்றா. ஆனா கெல்வின் சோனிக் ஆக்சலரேட்னு ஈஸியா தப்பிச்சுட்டு இப்ப மேஜிக்கை யூஸ் பண்ணி மியாபின்ற பொண்ணு கிட்ட இருக்க மொத்த பவர்ஸையும் உறிஞ்சு எடுக்கிறான். இந்த வெப்பனை விக்டரோட ஆர்மரை வச்சு பண்ணது. இது மூலமா ஆப்போனண்டோட ஸ்கில்ல காப்பி பண்ண முடியும். கெல்வின் கிட்ட 2 கிளவுஸ் இருக்கிறதுனால 2 ஸ்கில்ல ஒரே டைம்ல காப்பி பண்ண முடியும்னு நம்ம டீம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப டோயா அட்டாக் பண்றதுக்காக பக்கத்துல வந்துட்டான். ஆனா ஜஸ்ட் மிஸ்ல கெல்வின் தப்பிச்சிட்டு இருக்கான். அந்த டைம்ல மியாபிய நானா ஹீல் பண்ணிட்டு இருக்காவும் செட்சுனா அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நின்னுட்டு இருக்கா. அப்ப டோயா அவன் கதையை நானே முடிக்கிறேன்னு பயங்கர ஃபாஸ்டா அட்டாக் பண்றான். ஆனா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ ஒரு பஞ்ச் வச்சதுக்கு அவனால தாங்க முடியாம பின்னாடி போறான். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உன்னை விட மாட்டேன்னு டோயா அட்டாக் பண்றான். ஆனா எப்பயும் போல நம்ம ஹீரோ தடுத்துட்டு இப்ப வில்லத்தனமா வெறும் கையை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்த செட்சுனா, டோயா ஒரு எஸ் ரேங்க் ஹீரோ, அவனை வெறும் கையால ஈஸியா அடிக்கிறான்னு ஷாக் ஆகுறா. என்னன்னு பார்த்தா சேராவோட எஸ் ரேங்க் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில்ல கெல்வின் காப்பி பண்ணிருப்பான். இப்ப டோயாவை காப்பாத்துறதுக்காக செட்சுனா அட்டாக் பண்ண வரவும் கெல்வின் அதுல இருந்து தப்பிச்சுட்டு கிரவுண்ட்ல வால்ஸை கிரியேட் பண்றான். ஆனா செட்சுனா அசால்ட்டா எல்லா வால்ஸையும் காலி பண்ணிடுறா. பரவாயில்ல, இந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா தான் இருக்கான்னு நம்ம டீம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கெல்வின் வில்லத்தனமா சிரிச்சுட்டு அவனோட மேஜிக்கை வச்சு பெரிய அட்டாக்கா யூஸ் பண்றான். அதை எப்படியோ டோயா அவனோட ஸ்வாடை வச்சு தடுக்கிறான். ஆனா அவனுக்கு செமையா அடிபட்டு கையில இருந்து ரத்தம் வரவும் நான் அவனை ஹீல் பண்றேன்னு நானா சொல்றா. அதெல்லாம் இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன், அவன் கூட நான் தனியா சண்டை போட போறேன்னு டோயா சொல்லவும் செட்சுனா அவன் கண்ணத்திலேயே ஒண்ணு விட்டுட்டு, நம்ம இந்த உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு மேஜிக் சர்க்கிள் கிரியேட் ஆகி திடீர்னு ஒரு காடஸ் நம்ம முன்னாடி வந்து எல்லாருக்கும் ஒரு பவர்ஸை கொடுத்து இந்த உலகத்தை காப்பாற்ற சொன்னாங்க. அப்ப எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அட்டாக் பண்ணா எந்த பேட்டிலா இருந்தாலும் நம்ம ஜெயிக்கலாம்னு சொல்லவும் மீதி இருக்க 2 பொண்ணுங்களும் அவ சொல்றது கரெக்ட் தான் சொல்றாங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான், அவன் கதையை நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிக்கலாம்னு டோயா சொல்றான். இப்பவாச்சு பேசி முடிச்சிட்டீங்களான்னு கெல்வின் கேட்கறதுக்குள்ள லைட் ஃபேரியை யூஸ் பண்ணி அந்த இடத்த ஃபுல்லா வெளிச்சமா டோயா மாத்துறான். இதை நான் எதிர்பார்க்கலையேன்னு கெல்வின் யோசிக்கிறான். அப்ப நானா ஐஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை லாக் பண்றா. அதே டைம்ல மியாபி கிராவிட்டி மேஜிக்கை யூஸ் பண்றா. இப்போ உன் கதையை முடிக்கிறோன்னு டோயாவும் செட்சுனா ஓடி வராங்க. ஆனா நம்ம ஹீரோ செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணிடுறான். நம்மளோட ஃபேரி மேஜிக் மட்டும் இல்லனா நம்ம கதை முடிஞ்சிருக்கணும் 2 பேரும் சொல்றாங்க. அப்ப கெல்வின் கையை தட்டிட்டு நல்ல டீம் ஒர்க்னு சொல்லவும் அவனுக்கு ஒரு அடி கூட படலையான அந்த 4 ஹீரோஸும் ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம ஹீரோ அவங்க பண்ற மிஸ்டேக்ஸ்லாம் ஒவ்வொருத்தருக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கவும் கண்டிப்பா அவங்ககிட்ட அப்ரைசிங் ஸ்கில் இருக்குன்னு டோயா யோசிச்சுட்டு அவனோட ஸ்வாட பவரை யூஸ் பண்ணி 2 ஸ்வாடா மாத்தி அட்டாக் பண்ண போறான். அப்ப நானா அவ ஐஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை லாக் பண்றான். உடனே மியாபி சமனிங் சர்க்கிள் மூலமா ஒரு ஓகரை வெளியே கொண்டு வரா. இது சூப்பரா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏ கெல்வின், ஏதோ பிரச்சனையில இருக்க மாதிரி தெரியுது, நான் வேணா ஹெல்ப் பண்ணவான்னு சேரா கேட்கவும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப மியாபி ஓகரை வச்சு அட்டாக் பண்ணவும் கெல்வின் 2 கார்டியனை சமன் பண்ணி அந்த அட்டாக்கை தடுக்கிறான். ஒரு 30 செகண்ட் மட்டும் அவங்கள தடுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன்னு மியாபி கிட்ட இருந்து எடுத்த ஸ்கில்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி பயங்கரமா பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் மேஜிக்கை முடிக்கிறதுக்குள்ள அட்டாக் பண்ணணும்னு நானா சொல்லவும் செட்சுனா ஒரு ஜம்ப் பண்ணி அந்த கார்டியனை காலி பண்ணிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரா. ஆனா அதுக்குள்ள கெல்வின் அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணி ஃப்ரோசன் டெம்பிள உடைக்கவும் இதை பார்த்து நானா ஷாக் ஆகிட்டு இருக்கா. இந்த ஃபைட்டை நான் முடிக்கிறேன்னு செட்சுனா அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஹீரோ ஃபாஸ்டா மூவ் பண்ணி அவளை கீழே தள்ளி விட்டுறான். இப்ப அந்த ஓகர் மேல பிளாக் மேஜிக் இருக்கிறத கண்டுபிடிக்கவும் கெல்வின் அதை ஒரே அடியில காலி பண்றான். அடுத்து நானா அந்த டிராகன் மேல பறந்து வந்து அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஹீரோ அவளையும் ஒரே அடியில நாக் அவுட் பண்றான். ஆனா அவ கீழே விழுகிறதுக்கு முன்னாடி
டோயாவை காப்பாத்திட்டு பயங்கர டென்ஷன்ல கெல்வின் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். இன்னும் விளையாடுறதுக்கு என்கிட்ட டைம் இல்லைன்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா அவனை அடிச்சு மயங்க வச்சிடறான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்திரின்னு சொல்லவும் டோயா கண் முழிச்சு பார்த்துட்டு சைட்ல பார்த்தா கெல்வின் உட்காந்துருக்கான். ஒழுங்கா அந்த பொண்ணு மேல இருந்து கையெடுன்னு டோயா சொல்லவும் நான் எங்கடா கையை வச்சிருக்கேன்னு கெல்வின் சொல்றான். உடனே டோயாவும் பாக்குறான் அந்த ஸ்லைமோட ஓனர் தான் அந்த பொண்ணை காப்பாத்துனாங்க. அப்படி பார்த்தா நீங்க தான் அந்த ஹீரோவா, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க எதுக்கு எங்க கூட ஃபைட் பண்ணீங்கன்னு யோசிச்சு பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க எப்படி ஃபைட் பண்ணணும்னு ஹெல்ப் தான் பண்ணியிருப்பான். இதை யோசிச்சு பார்த்த டோயா நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லவும் பழைய விஷயத்த பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க குளிக்கலான்னு கெல்வின் சொல்றான். எது குளிக்கணுமான்னு எல்லாரும் ஷாக் ஆகுறதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்குறேன்.